மை பிஎல் படிஸ், வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சாங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சன் அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். அவன் கண் முழிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் தம்பி இறந்தான்ல, அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே பக்கத்தில் தம்பி நின்றுட்டுருக்கான். இவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். ஸ்கைன்னு கூப்பிட அப்போ அந்த தம்பி பார்க்குறான். நீ என்னையும் அம்மாவே கூப்பிட்டியான்ட்டு. நான் உனக்கு பணத்தை சீக்கிரமாக தரேன்னு சொல்ல தம்பி சொல்கிறான், நீ தான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ட்டு. அப்போ சன் உடனே சாரின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அந்த தம்பி சொல்கிறான், நீ தான் பழி வாங்கணும்னு முடிவெடுத்தில்ல, அதில் உன் ஃபீலிங் ஏதாவது பெட்டராச்சான்ட்டு. சன் அப்படியே சோகமாக தம்பியை பார்க்க தம்பி சொல்கிறான், நீ எங்கள் பின்னாடியே வரதை நிறுத்து. சன்னண்ணா, உன்னோட லைஃப்பை நீ வாழுன்னு சொல்லிட்டு தம்பி அப்படியே அவனை க்ராஸ் பண்ணி போகிறான். அங்கே சன்னோட அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் அவனுக்கு பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி இவனுக்கு தோண அவன் அப்படியே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நல்லா அழுதுட்டுருக்கான். இப்போ சன் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சு பார்க்குறான். என்னென்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி மேனேஜரும் இருக்காங்க, ஸ்கையும் இருக்காங்க. சன் கண் முழிச்சிட்டு உனக்கு எங்களை ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்ருக்க. இதில் ஸ்கை வேற, சன்னன்னா என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் எப்பயுமே நான் அடார் பண்ணுவீங்களே, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்ருக்கான். அப்புறம் என்ன ஞாபகம் இருக்கான்ட்டு திரும்ப கேட்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சன் சொல்கிறான், நீங்கள் மேனேஜருன்ட்டு. அப்போ தான் அவங்க 2 பேருக்குமே ரிலீஃப் ஆகுது. ஏன்னா வாரக்கணக்கில் கோமாவில் இருந்திருக்கான் போல். ஸோ அதனால தான் இவங்க கவலைப்பட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஸ்கையுமே சொல்கிறான், என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்கள்ல, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் வரலனா அன்றைக்கி என்ன இருக்குமோன்னு இவன் பயப்பட. அப்போ சன் சொல்கிறான், ஆக்சுவலாக உன் பின்னாடி வந்ததே என்னோடய பிரச்சனைனாலதான்ட்டு. அப்போ மேனேஜரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி தயவு செஞ்சு இன்னொரு டைம் செய்யாத ப்ளீஸ்ன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஏன்னா இவனே தனியாக போய் இன்னொரு ஆபத்தில் மாட்டிக்கிறான்ல, இவன் வேற யாச்சும் கூப்பிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவன் கொஞ்சம் மேலே எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறான்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் சன்னுக்கு ஞாபகம் வருது, 2வை பற்றி தெரிஞ்சிச்சான்ட்டு. ஆக்சுவலாக 2வை பற்றி இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரிய வரல. அப்போ ஒருத்தங்க சன்னுக்கு முன்னாடி ஒரு கூல்ட்ரிங்க்ஸை நீட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே சன் சாக்காயிடுறான். அவன் இதுக்கு முன்னாடி கொரியர் இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல, அதில் இருக்க ஓனர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்து இவன் அதிர்ச்சியில் இருக்க. அவர் வேறு சொல்கிறாரு, இது உனக்கு பிடிக்கும் தானேன்ட்டு. பட் இப்படி அவர் பேசும்போது மேனேஜருக்கு லைட்டாக ஜெலஸ் ஆயிடுச்சு போல். அவர் அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்கவே இல்லை. நீ உடம்பெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் குடிச்சிக்கலாம், இப்போ குடிக்க வேணாங்கிற மாதிரி அதை வாங்க பார்க்குறாரு. அந்த ஓனரும் விட மாட்டுறாங்க, மேனேஜரும் விட மாட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே போராடிட்டு இருக்க. ஸ்கையும் சன்னும் பார்க்குறாங்க, இங்கே என்னடா நடக்குதுன்ட்டு. சன்னெல்லாம் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். பட் கடைசியில் கஜோன் தான் வின் பண்ணுறாரு. அதை வாங்கிட்டாரு. அதை வாங்கி நீ அப்புறம் குடிச்சிக்கோன்னு ஓரமாக வச்சிடுறாங்க. அப்போ இவன் கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக நீ நிறையா பேருக்கு வேலை செய்கிற டைமில் ஷிஃப்ட்லாம் மாற்றி ஹெல்ப் பண்ணுவில்ல, அவங்கெல்லாம் அது பெருசாக நினைக்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியான்ட்டு. அப்போ சன்னுமே அதுனா அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் அவங்கெல்லாம் சன் ரெடி ஆகணும்னு ரொம்பவே நினச்சிருக்காங்க. சன்னுக்காக நிறையவே சாப்பிடலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, இந்த சாப்பாட்டில் யாராவது திருடிட போகிறாங்கன்னு சொல்ல கஜோன் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கிளம்பும்போது கஜோனை பார்த்து இவர் மிரட்டிட்டு தான் போகிறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ஆள் வராங்க. யாருன்னா சன் இதுக்கு முன்னாடி ஒரு கடங்காரங்கிட்ட வேலை செஞ்சு அவன் ரொம்ப மோசமானவனாக இருந்தான்ல, அந்த ஆள் இப்போ நிற்க மறுபடியும் கஜோன் பார்க்குறாரு, யாடாவன் இவன் வேறு புதுசாக வந்திருக்கான்ட்டு. அப்போ தான் ஸ்கைக்கு ஞாபகம் வருது, ஓ நீங்களா வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா சன் மயங்கிட்டான்ல, அப்போ ஹெல்ப் பண்ணது இந்த கடன் கொடுக்குற ஆள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு, சரி அப்போனா நீங்கள் தெரிஞ்சவங்க தானே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோன்ட்டு கஜோனு ஸ்கை கிளம்பும்போது அந்த ஆள் கஜோனை ஸ்டாப் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா இவனோட கார்டு கொடுத்து, உங்களுக்கு ஏதாவது லீட் ஆக்டர் வேணுன்னா இந்த கவலைப்படாமல் என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான். அப்போ கஜோனுமே யாடாவங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் சன் கிட்ட பேசும்போது சன் கேட்குறான், நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஜோ இருக்கார்ல, அலைஸில் இருப்பார்ல, ஜேயோட அங்கிள், அவர் தான் இந்த கடனால் அனுப்பியிருக்காங்க. அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீ அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இந்த ஆளோ ஃபஸ்ட்டு நம்பியிருக்க மாட்டாங்க அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல அப்போ சன் ஷாக் ஆகிட்டான். அவர் உங்கள் கிட்ட சொன்னாரான்ட்டு.
ஆக்சுவலாக ஓ நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டியா? ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அன்னைக்கு நீ அவன்கிட்ட ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருப்ப போல். அவன் அதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டான். அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சோன்னே அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் நினச்சிருக்கன்னு தெரிஞ்சு அவன் என்னமோ குழந்தையாட்ட அழுகுறான். ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருந்தான். அவனை அவ்வளோ ட்ராமாட்டிக்காக நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சன் கேட்குறான், இவர் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதுக்கு இவன் கடன் பட்டிருக்கானா அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை இது நீ கேட்கல, நானாக தானே பண்ணேன், ஸோ அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சன்னுமே அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதோட அன்னைக்கு அவன் மயங்கினான்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு ஆள் வந்து கத்தியில் குத்தி சன் மயங்கியிருப்பான். அப்பா கரெக்டாக இவங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. சன் அப்படி குத்துனால அவனை போட்டு அடிக்க போயிருப்பாங்க. அப்புறம் அந்த கடன்கார ஆள் தான் சன்னையும் பார்த்துட்டு பக்கத்தில் ஸ்கை இருப்பான்ல, அவனை பார்க்கும்போது ஸ்கை வந்து கொஞ்சம் அப்போ தான் கண் முழிப்பான். ஓ நீ நல்லா தான் இருக்கியா, சரி இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களெல்லாம் நல்லா போய் அடிக்க போயிருப்பாங்க. நான் பார்க்குறேன் இவங்க சன்னை காப்பாற்றாம அவங்க பாட்டுக்கு போய் அந்த ஆள் அடிக்க போயிருப்பாங்க. அப்போ வந்து நானே ஆச்சரியப்பட்டேன். அப்போ கரெக்டாக ஒருத்தங்க என்ட்ரி. யாருன்னா நம்ம ஜே தான். அவன் இப்படி சன் இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் சன் மறுபடியும் தூங்கி எந்திரிச்சிருப்பான் போல். அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது ஜே அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீ எப்போ வந்தேன்னு ஜே கிட்ட கேட்க, ஜே பதிலே சொல்ல. என்ன என் மேலே கோவமாக இருக்கேன்னு கேட்கும்போது ஜே வந்து இவங்கிட்ட பேசுகிறான். நீ அந்த மாடியிலேருந்து குதிக்கிற சீன் நடிச்சு இல்லை, அதுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் காட்டுன்னு எனக்கு இப்போ புரியுதுங்கிறான். ஜே ஆக்சுவலாக கோவமாக தான் பேசுகிறான். நான் அவங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன், நீ உன்னை மட்டும் பாரு, ரிஸ்க் எடுத்துக்காதன்ட்டு. பட் நீ இப்படி பண்ணியிருக்க. நான் 30 மிஸ்டு கால் விட்டுருக்கேன், அதை நீ அட்டெண்டே பண்ணல. ஒரு வேளை சாவுன்னா எது முக்கியம்னு கேட்டேன், நீ சாவை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் சூஸ் பண்ணுவ போலன்னு சொல்ல, சன் புரிய வைக்க பார்க்குறான் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஜே சொல்கிறான், ஓ நீ ரொம்ப கில்ட்டியாக இருக்கா, உங்கள் அம்மா உங்கள் தம்பி இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு உனக்கு கில்ட்டியாக இருக்கான்னு கேட்டுட்டு ஜே கோவத்தில் அவன் ஒரு கத்தி எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே சன் வந்து வேணாம் நிறுத்து பேசிக்கலாங்கிறான். பட் ஜே விடவே இல்லை. இவன் எவ்வளவோ ஜேன்னு சொல்லி பார்க்குறான். பட் ஜே வந்து அந்த கத்தியை சன்னோட கையில் வச்சு இவனோட கை கிட்ட கொண்டு வரான். அப்போ சன் எவ்வளவோ சொல்கிறான் வேணாம் ஜேன்ட்டு. அவன் கெஞ்சி அவன் கண்லேயே அந்த பயம் தெரியும். பட் ஜே விடாமல் அவன் கையை கீச்சு வச்சிடுறான். பட் சன் வந்து அழுதுட்டான். அப்புறம் ஜே வந்து சமாதானப்படுத்த மாதிரி அவன் கை மேலே இவனோட கை வச்சு சொல்கிறான், இப்போ உனக்கு புரியுதா என்னை யாராவது கொல்ல ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும்ட்டுன்னு. அப்படியே சன் அழுதுட்டு ஜேவை ஹக் பண்ணிவிட்டு சாரி சொல்கிறான். ஆக்சுவலாக இப்படி ஒருத்தங்களோட இழக்கும் போது வலி இருக்கும்ல, அந்த வலியை புரிய வைக்கிறதுக்காக தான் சன் கடவுள் இப்படி நடந்திருப்பான் போல். ஜே கொண்டுனா சன் இப்படி அழுகிறான்ல, அப்போ சன்னு கொண்டுனா ஜேயும் அப்படி தான் அழுவான். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கான் போல். அதுக்கப்புறம் சன் அப்படியே ஹாஸ்பிட்டல் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே போகிறான். ஜேக்கு வந்து அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது அப்போ அங்கே ஜே இல்லை. அப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க. யாருன்னா ஜோதா வராரு. ஓ சாங்பாத், நீங்கள் ஜேவை பார்க்க வந்தீங்களா? அவன் கிளம்பிட்டான். ஆக்சுவலாக அவனுக்கு இன்ஜுரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே டாக்டர் அவனை விடமாட்டோம், கவுன்சிலிங் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவன் வந்து ரொம்ப லூஸ் தரமாலாம் அது பண்ணல, அவன் பாய் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்ல. அப்போ சன் சொல்கிறான், பட் அவனுக்கு என்ன இருந்தாலும் கவுன்சிலிங் வேணும் தானேன்ட்டு. அப்போ ஜோ பார்க்குறாரு, சரி நான் முன்னாடி சொன்னதுக்கு பதில் சொன்னேன், அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த மட்டும் நீ மறுக்கவே இல்லைல்ல, அப்போனா நான் உனக்கு கிண்டல் பண்ணுறதுல கரெக்டு தான் போலன்ட்டு அவர் நல்லா சிரிச்சிட்ருக்காரு. அப்போ சன்னுமே இல்லைன்னு சிரிச்சுட்டே சொல்கிறான், சரி என்னமோ ஒன்று, நான் ஜே பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அவன் அப்பப்போ இந்த மாதிரி சைல்டிஷாக தான் பண்ணுவான். பட் இதுக்கப்புறம் நீ தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு. அப்போ சன் பார்க்குறான், என்ன அந்த மாதிரி. அப்போ இவருமே உன்னால் பண்ண முடியும், ஏன்னா நீ தான் ஃபேமிலிஸ் தான் ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்கன்ட்டு. இதை சொல்லும்போது சன் சிரிக்கிறான். பட் ஜோ ஒரு மாதிரி சேடாக தான் பேசுகிறாரு. நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ கிளம்பும்போது வெளியே யார் கூட பேசுகிறாங்க. நீ அவரை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல அந்தாலுமே ஓகே சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கிள் அந்த சண்டை போட்டார்ல அவர் வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னா சன் கொஞ்சம் தயக்கப்பட்டு தான் நிற்கிறான். ஏன்னா அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு தானே அவன் போயிருப்பான். ஸோ அவர் கேட்குறாரு, என்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, என்னை இன்னி கில்ட்டியாக பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. சரி வாங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ சன்னுக்கு ஃபோனில் வந்து ஒரு மீட்டிங்கோட லிங்க் வருது. அப்படியே ட்ரீம் கம்பெனியில் காட்டினாங்கன்னா அங்கே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் சொல்கிறாங்க, இந்த கம்பெனிக்கு இப்போ கொஞ்சம் நிதியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் சாங்பால் இருக்கான்ல அந்த மோசமானவன், அவன் கம்பெனி வந்து 2 பேர் வந்து டைப் பண்ணுறாங்க. எப்படின்னா மெயின் ஃபண்டே அந்த சாங்பாலோட கம்பெனி தர மாதிரி. ஸோ அதை வந்து யுனைட் பண்ணி அதுக்கு நேம் எல்லாமே இவங்க வச்சுட்டாங்க.
ஸோ அது பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில இன்னொரு டாக்கு வருது. என்னன்னா டைரக்டர் ஆர்த்தரை இந்த போர்ட் மெம்பர்ஸ்லேருந்து தூக்கணுங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் அவரோட நடவடிக்கையே சரியில்லை, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாரு, அவரால் கொஞ்சம் கொஞ்சம் இழப்புமே வந்திருக்கு கம்பெனிக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே ஓட் எடுக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் சம்மதிக்கிறீங்க அந்த மாதிரி. பட் அதில் மேக்ஸிமம் ஓகே சொல்கிறாங்க. சில பேர்லாம் கை தூக்காம தான் இருக்காங்க. பட் எல்லாரும் தூக்கும்போது இவங்க மட்டும் தூக்கலைன்னா அது கொஞ்சம் இவங்களுக்கு ஏதாவது பின்னாடி ஆபத்தாயிரும்ல. ஸோ அதை யோசிச்சுட்டு அவங்க தூக்கலான்னு போகும்போது அப்போ கரெக்டாக ஜெய வரான். ஜெயை பார்த்தோன்னா அவங்களாம் கை இறக்கிட்டாங்க. ஸோ ஜெயோட என்ட்ரி பார்க்கும்போது எல்லாருமே லைட்டாக ஷாக் ஆகிட்டாங்க. பட் ஜெய் வந்து கெத்தாக உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இன்னொரு பக்கம் சன்னை காட்டினாங்கன்னா அவனுக்கு வந்து லேப்டாப்பில் அந்த மீட்டிங்கை தான் அந்த பாடி கார்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த அங்கிள். ஆக்சுவலாக ஜெய் தான் இது வந்து அனுப்பியிருப்பான் போல் இந்த லிங்க்கை வந்து சன் பார்க்கட்டுங்கிற மாதிரி. ஸோ அந்த மீட்டிங்கை சன் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து சன் வந்து இவர்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு எப்படி ஜெய தெரியும்னு. ஆக்சுவலாக இந்த அங்கிள் தான் ஜெயோட அம்மாவோட பாடி கார்டு. அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறாங்க. என்னன்னா ஜெயோட அம்மா வந்து இறந்தாங்கல்ல, அன்னைக்கு வந்து இந்த பாடி கார்டு அங்கே தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்குன்னு ஃபோன் வந்திருக்கும். அவங்க அப்படியே பவியை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் தான் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வந்தலாம்னு நினச்சி தான் இவர் போயிருப்பார். பட் அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பே. அப்போ தான் அவங்க கீழே விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அவர் அந்த பார்சல் வாங்கிட்டு வரும்போது இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா அவர் பயங்கரமாக ஷாக்காயிருப்பார். ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனதில் இப்படி ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபனரலில் இருக்கும்போது கூட ஜெய் ரொம்ப கோவத்தில் இருந்திருப்பான். இவர் கூட சண்டை போட வந்திருப்பான். அப்புறம் வந்து ஜெயோட அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக இவர் சும்மா அப்போ தான் சண்டை போடுறத அந்த தடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயோட கையவே இவர் உடச்சி விட்ருப்பாரு. ஸோ சன் இப்போ யோசித்து பார்க்குறான், சன்னும் ஜெயும் மீட் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து ஜெயோட கை கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஸோ அதை உடச்சது இவர் தானாங்கிற மாதிரி பார்க்க அவர் இப்போ சொல்கிறாரு, எனக்கு இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, கால் வலிக்குது, நான் போய் உட்காரன்னு சொல்லிட்டு உட்கார போயிட்டாரு. இப்போ இந்த மீட்டிங்கில் காட்டினாங்கன்னா அப்போ ஆர்த்தர் சொல்கிறான், நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு பேசிகிட்டு இருந்தீங்க தானே, சரி என்ன இருந்தாலும் இப்போ நான் வேலையில் தானே இருக்கேன், அப்போ நான் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு அவன் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறான். ஸோ ஜெயை வேலையை விட்டு தூக்குறதை பற்றி தான் இப்போ எல்லாரும் கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயுமே அது கரெக்டாக பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த சாங் பால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்குனாலும் கம்பெனிக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மெமரி ப்ராஜெக்டில் கூட நீ ஒரு பங்காக கூட இல்லைல்ல, ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த மெமரி ப்ராஜெக்டை நான் பல கண்ட்ரீஸ்க்கு இப்போயே ரைட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி அதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஜெய் சிரிச்சுட்டே பேசுகிறான், ஓ நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்களான்ட்டு, இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா சாங்பால் நீங்கள் இல்லை நீங்கள் எல்லாருமே அந்த கான்ட்ராக்டை படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், படிச்சிருந்தா இப்படி என்னை வேலையை விட்டு தூக்க மாட்டீங்கன்னு சொல்ல எல்லாமே ஷாக் ஆகிட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறாங்க. என்னன்னா அதில் வந்து ஒரு சாங் இருக்கும், அந்த சீரீஸில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த சாங்கை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சாங்குக்கு உலகத்திலேயே ஜெய் ஒருத்தங்கிட்ட தான் காப்புரிமை இருக்கு. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஆக்சுவலாக ஜெயை போய் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, இப்படி இது எனக்கு கொடுங்கன்ட்டு. பட் அந்த ஆத்தர் வந்து சொல்லிட்டாங்க, இல்லை நான் ட்ரீம் கம்பெனிக்கு இதை தர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டான்லன்ட்டு. பட் ஜேவோ நான் ட்ரீம் கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வரலன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த சாங் கண்டிப்பாக லெஜெண்டரியாக இருக்கும், நல்லா வரும்னு சொல்லி தான் அதை வாங்கியிருப்பாங்க. முக்கியமாக இந்த சாங்கோட லிரிக்ஸ் கூட இப்போ இது மாற்றக்கூடாது, அப்படியே தான் மாற்றினா கூட அது பெரிய பிரச்சனை போயிடும். பட் இது வாங்குறது ஒன்றும் ஜெய் சும்மா வாங்கிடல, இது வாங்குறதுக்கு ஜெய் கிட்ட இருக்க அத்தனை பணத்தையுமே அவன் போட்டிருக்கான். ஸோ அது விஷயமாக தான் அவன் அவங்க அப்பாவுமே பார்க்க போயிருக்கான். அவர் பார்க்குறாரு இவ்வளோ பணம் போட்டு அதை வாங்கணுமான்ட்டு. ஆமாம், பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் பணத்தை பார்க்கக்கூடாதுங்க மாதிரி இவன் சொல்ல அவர் பார்க்குறாரு, நீ அப்படியே உங்கள் அம்மாவாட்ட இருக்கன்ட்டு. ஸோ இப்போ ஜெய் இதை பற்றி பேசும்போது என்னென்னா 10 வருஷத்துக்கு இதை பப்ளிக்கிட்ட அதை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவன் இது போடலாம். ஸோ இப்போ ஜெய் என்ன சொல்கிறான்னா 10 வருஷத்துக்கு அந்த சாங்கை பப்ளிக்கில் வெளியிடாமல் இவன் நிறுத்தி வைக்கக்கூட இவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுற மொத்த அதிகாரமும் இப்போ ஜெய் கையில் தான் இருக்குது. சப்போஸ் இவங்க இதை ஏதாவது மீறினா அவங்க ஜெய்க்கு காசு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த சாங் பால் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஏன் இதே சாங் வச்சுட்ருக்கணும், நாங்கள் தான் மாற்றி வேறு சாங்கை கூட அதில் போடலாம் தானே, உன்னையா நாங்கள் கெஞ்சிகிட்டு இருக்கணும்னு சொல்ல. அப்போ ஜெய் சொல்கிறான், சரி ஓகே அப்போனா நான் கோர்ட்டுக்கு போகிறேன்ட்டு.
ஸோ 10 வருஷம் கோர்ட்டுக்கு போய் இதே இழுத்தடிக்க கூட வைக்க முடியும்ன்ட்டு இவன் சொல்றான். அதோட நீங்க கான்ட்ராக்ட்ட பார்க்கலன்னு கேட்குறான். என்னன்னா கான்ட்ராக்ட்ல தான் போட்டிருக்குமே, இந்த சாங்க எந்த எடிட் பண்ற எந்த உரிமையுமே யாருக்குமே இல்ல. அத மீறினா இவங்க காசு பே பண்ணணும், காம்பன்சேஷன் குடுக்கணும். அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. அது உங்க தல சுத்துற அளவுக்கு இருக்கும் சாங்பால். அதோட நான் சொன்னேன்ல, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிற மாரி சொல்ல, அந்த சாங்பால் டென்ஷன் ஆயிட்டான். அவன வெளிய அனுப்புங்க, வெளிய அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஆளுங்க வராங்க. அப்ப ஜெய் சொல்றான், "ஓ! ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீங்க என்ன வேலைய விட்டு தூக்குறத பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, யாரெல்லாம் அதுக்கு சம்மதிச்சீங்கன்னு சொல்ல, இப்ப யாருமே ஆக்சுவலா கை தூக்கல." அப்ப ஜெய் வந்து அந்த காங்க்யாட் அந்த மாரி மத்தவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்றான், "இப்ப நான் உங்க எல்லாரையுமே வேலைய விட்டு தூக்குறேன்ட்டு." அப்ப இவங்க பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. "உன்னால என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் இந்த ஒரு சாங் தான் இருக்கு. அதுக்கு என்னமோ ட்ரீம் கம்பெனி நீ தான் ஓனராட்ட பேசுறேன்னு சொல்ல." அப்ப ஆர்த்தர் சொல்றாங்க, "ஆமா, இந்த ட்ரீம் கம்பெனியோட உரிமையான ஓனர் நான் தான். ட்ரீம் என்னோடதுன்னு சொல்ல." எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த சாங் பால் கூட தான். காங்க்யாட்லாம் சொல்றான், "தம்பி, நீ ஏதாவது டாக்டர பார்க்க போவேன்ட்டு." அப்ப ஜெய் சொல்றான், "சரி, நீங்க இதுக்கு முன்னாடி பேசினீங்கல்ல, அந்த நம்பர்ஸ் அதுக்கே திரும்ப வரலாம். எனக்கு இந்த கம்பெனில 10% ஷேர் இருக்கு. எங்க அம்மா பவினியோட ஷேரோட சேர்த்தி எனக்கு 61% இருக்குன்னு சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா பவியோட பையன் தான் இவங்கன்னு தெரியாதுல்ல. இது உண்மையாங்கிற மாரி அதிர்ச்சியில இருக்க, அப்ப ஜெய் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான்ல, எங்க அம்மாவுக்கு லாயலா ஒரு பிரசிடென்ட் இருக்காங்கன்ட்டு. அவர் வந்து சொல்றாரு, "ஆமா, ஆர்த்தர் தான் பவியோட பையன். அத நான் உறுதியளிக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க." அப்ப சாங்பால் சொல்றான், "சரி என்னமோ இருந்துட்டு போட்டும். பட் எப்படி இருந்தாலும் பவி வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் தான் காங்க்யாட்டுக்கு வித்துட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி இவன் வந்து அந்த ஷேர்ஸ வச்சுட்டு இருக்க முடியும்னு சொல்ல." அப்ப காங்க்யாட்டுமே ஆமாங்கிற மாரி பார்க்குறான். ஆனா ஜெய் என்ன சொல்றான்னா, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லங்கிற மாரி சொல்ல, அப்ப காங்க்யாட் போடுறான், "நீ தேவையில்லாம பழி போடாத. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைங்கிற மாரி சொல்ல." அப்ப ஜெய் வந்து கரெக்ட்டா எடுத்து வைக்கிறான். "ஆமா, எங்க அம்மா அக்கவுண்ட்டுக்கு அந்த ஷேர் குடுக்கும்போது எந்த பணமும் இல்ல. பணமே வராம அவங்களோட ஷேர்ஸ அவங்க ஏன் உனக்கு குடுக்கணும்? அதோட எங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி இமெயில்ல உனக்கு இது சம்மந்தமா இல்லன்னு மாரி இந்த ஷேர்ஸ் குடுத்த விஷயத்தையே மறுக்கிற மாரி ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அத நீ பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அதோட ஒரு வில் கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அங்கிள் தான் அதுக்கு விட்னஸ்ன்னு இப்போ ஒரு டைரக்டர் பேசினாங்கல்ல, அவர சொல்ல, அவரும் ஆமாங்கிறாரு." அப்ப ஜெய் வந்து கெத்தா போஸ் குடுக்குறான். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது அங்க இருக்க எல்லாருக்குமே குடுக்குறாங்க. ஸோ இந்த இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேரே இப்ப ஜெய் கிட்ட தான் இருக்கு. இத சொல்லும்போது எல்லாரோட முகத்தையும் பார்க்கணுமே, அப்படியே ஆடி போயிட்டாங்க. அப்ப ஆர்த்தர் வந்து கெத்தா அப்படியே அந்த கோங்கியாட பார்த்து சொல்றான், "இது என்னோட பழி வாங்குறதுக்கான நேரம்ன்ட்டு." அந்த கோங்கியாட்லாம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டான். இத சன் பார்த்து ரொம்பவே ப்ரௌடா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த அங்கிளுமே சொல்றாங்க, "ஜெய பார்க்கறக்கு அப்படியே அவங்க அம்மா மாரி இருக்கான்ல. அவங்க அம்மா மட்டும் இந்த விஷயத்த பார்த்துருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. ஜெய் இப்படி பண்றதெல்லாம் பார்த்துன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சுச்சு. சாங்பால் வந்து வெளிய வரும்போது ஜெய் அங்க தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த சாங்பால் சொல்றான், "இது முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்காதன்ட்டு." அப்ப ஜெயுமே, "ஆமா, உங்க ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த ஆள் கோவமா அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் காங்கியாட்டும் கம்பெனிலேருந்து வெளிய வரும்போது, அந்த கார்ல ஏறிடுறான். அப்ப அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணி சொல்றான் போல, "நீ கொஞ்ச நாள் பதுங்கிரு. இங்க இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு." அது காங்கியாட்டும் ஓகே சொல்லிட்டான். இப்ப சன் ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்கான் போல. அவன் முழிச்சு பார்க்கும்போது ஜெயும் அங்க தான் படுத்துட்டு இருக்கான் போல. அப்போ ஜெய் வந்து கண் முழிச்சோனே, இவன் எப்பயும் போல ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் சன் வந்து ஜெய நல்லா மிரட்டுறான். இத பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் எழுந்து உட்கார்ந்தோனே ஜெய வந்து உறுதியா சொல்லிடுறான், "நீ இன்னொருத்தவங்களுக்காக நீ ஆபத்துல போய் மாட்டக்கூடாதுன்ட்டு. அதோட என் கால்ஸ் எல்லாம் நீ அட்டெண்ட் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்க." சன் வந்து விளையாடுறான், "இல்லையே பண்ண மாட்டேன்ட்டு." அப்ப இவனும் கொஞ்சம் சேட்டை பண்ண, அப்புறம் சன், "சரி ஓகே, உன் கால் மட்டும் அட்டெண்ட் பண்ணுன்னு" சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோங்கியாட காட்டினாங்கன்னா, அவன் அந்த கார்ல தானே போயிட்டு இருப்பான். அப்ப கார் வந்து இடையில நிக்குது. அவனும் பார்த்துட்டு, "என்ன ஏன் நிறுத்துனன்னு?" கேட்க, அப்ப அந்த டிரைவர் பின்னாடி திரும்பி பார்த்து சொல்றான், "இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தீல்ல, இப்போ கொஞ்சம் விளையாடலாமான்னு?" கேட்க, காங்க்யாட் பயங்கர அதிர்ச்சியில இருக்கான். அப்ப அந்த ஆள் காங்க்யாட்ட சுட்டர்றான். ஆக்சுவலா இவன் யாரோ அந்த காங்க்யாட்டால பாதிக்கப்பட்ட ஆளா இருப்பான் போல. இன்னொரு பக்கம் அந்த சாங்பால் கிட்ட 2ஓவ கூட்டிட்டு வராங்க. அந்த சாங்பால் சொல்றான், "நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். பட் இப்ப நான் கோவத்துல இருக்கும்போது நீ மாட்டியிருக்க. நீ கண்டிப்பா இறக்க தான் போறேன்னு" சொல்லிட்டு அந்த பையனை கொடுமைப்படுத்தும் போது இந்த டைம் வந்து 2 அமைதியா இருக்குல்ல, அவனை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கான். அப்ப அவனுமே கோவத்துல அடிக்க, அவன்கிட்ட அந்த சாக்கு குடுக்குற மிஷின்லாம் இருக்கும் போல.
அதை எடுத்துட்டு அவன் 2 பக்கத்துல போறான். அப்ப கரெக்ட்டா போலீஸோட என்ட்ரி. அப்ப இந்த சாங் பாலும் கோவத்துல "ஏன் இடத்துக்குள்ளேயே வரீங்களா?" மாரி பேசிட்டு இருக்கா. அப்ப இவன் கையில தான் அந்த மிஷின் இருக்கே. அப்ப போலீஸ் வந்து அந்த மிஷின அவன்கிட்ட இருந்து தடுக்க போக, கரெக்ட்டா அந்த மிஷின் வந்து அந்த சாங் பாலோட ஹார்ட்டுக்கே படிச்சிருது. அவனுக்கு தான் ஆல்ரெடி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஆப்போசிட்ல 2 இருக்கான். 2 பயங்கர கோவமா அவன பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ஆளுமே இறந்துடுறான். அதுக்கப்புறம் 2 உட்கார வச்சு நீங்க ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதோட ஒரு வீடியோ காட்டி, இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானேன்னு கேட்க, 2வும் சொல்றான் ஆமான்ட்டு. இன்னொரு பக்கம் சன் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியே ஜூஸ் குடிச்சு நடந்து போயிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு யாரோ மெசேஜ் பண்றாங்க. அப்ப சன் கோவமா போறான். என்னன்னா பேங்க் தான் வந்து அவன் மேல காசு விட்டு எறிகிறான். இந்தா உன் பணத்தை நீ எடுத்துட்டு போ. இதுக்கப்புறம் என் வம்புக்கு வராதுன்னு சொல்ல சன் பார்க்குறான். இது எனக்கு பத்தாது. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பண்ணில. அதை நினைச்சு இப்பயாச்சும் ஃபீல் பண்றியான்னு கேட்க பேங்க் பார்க்குறான். நான் எதுக்கு ஃபீல் பண்ணும்? சொல்லப்போனால் நீ தான் ஃபீல் பண்ணும். ஏன்னா அது எதுவுமே நல்ல காசு இல்லையே. அதோட உன் தம்பி இறந்தது கூட என்னால் இல்லை, எல்லாம் உன்னால தான், நீ தான் கொலைகாரன்னு சொல்ல அப்போ சன் அவனுக்கு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இப்போதான் உன் வேலையும் போயிடுச்சு, உனக்கு இருந்த பேக்கரும் இல்லையாச்சு, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்க இது உனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்கிறான். ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்கும். 2 இது காப்பாற்றினாங்கல்ல, அதுக்கப்புறம் 2 நடந்தது. அப்புறம் அந்த சாங் பால் கோங்கேட் பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்திருக்கும் போல். ஸோ அப்படியே சன்னிக்கு அந்த ஹெல்ப் பண்ணவே அந்த மாதிரி எல்லா விஷயமே வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ பேங்க்கோட வேலையை போயிருக்கும்ல, அவன் கரியரே மொத்தமாக போயிருச்சு. ஸோ அதை தான் இப்போ சன் இப்படி சொல்கிறான். இதை ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும் ஒரு கார்டை கொடுக்குறான். அப்போ பேங்க் பார்க்குறான். என்னை வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? உன் கடை இருக்க எல்லாத்தையுமே நான் திருப்பி எடுத்துப்பேன், அந்த ஆர்த்தர் கூடன்னு சொல்ல அப்போ ஆர்த்தர் கரெக்டாக என்ட்ரி. என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ இவனுமே மறுபடியும் ஆர்த்தர் கிட்ட முதல்ல மாதிரி பேசுவான்ல, அந்த மாதிரி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடறான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அந்த மாதிரி. பட் ஆர்த்தர் சொல்கிறான், பட் எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நான் ஒரே ஒரு ஆளை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் சன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து பேங்க் மறைச்சிட்டு இருக்க. என்ன பார்க்குற, கிளம்புடான்னு சொல்ல இப்போ பேங்க்குமே அங்கேருந்து கோவமா போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் சன் கிட்ட ஜே பேசுகிறான். இது என்னோட பழி வாங்குதல், ஆனால் நீ தான் இதை முடிச்சு வச்சிருக்கன்னு சொல்ல ஜே பார்க்குறான். பட் ஆரம்பத்துலேருந்து இது நீ தானே பிளான் பண்ணியிருக்க, ஏன்னா நீ தானே டைரக்டர் ஆர்த்தரை இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல. பட் சன்னுக்கு என்னன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கணும்ல. பட் அவனுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லை. அதை பற்றி கேட்கும்போது ஜே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே தான் இவனை பார்த்துட்டு இருக்கான். ஸோ சன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உன் ஹெல்ப் எனக்கு வேண்டாம் தான் நினைக்கிறங்க மாதிரி சொல்ல. அப்போ ஆர்த்தர் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா 1002 பாட்டுக்கு நீ என்ன வாங்கியிருக்க தானேன்னு சொல்ல. அப்போ சன்னுமே சிரிக்கிறான். ஸோ அந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இலையெல்லாம் ஜே எடுத்து விட அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ டைரக்டர் ஆர்த்தர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே வந்து த மெமரி அதில் இருக்க டீம் வராங்க. என்னென்னா ஸ்கைக்கு இப்போ ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாங்களே அந்த டைரக்டரு, மற்ற பாய்ஸு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்போ எல்லோரும் ப்ரெஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் தள்ளி நின்று சன் பார்த்துட்ருக்கான். அப்போ மேனேஜருமே வராரு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மேனேஜர் சொல்கிறாரா, நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் பெண்ணியுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரெசென்டர் வேலை கிடச்சிது, அதுவுமே என்னோட ஸ்கில்ஸ்னாலன்னு சொல்லிட்டு அவரே பெருமையாக பேசிக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு மேனேஜர் கிடச்சதுக்கு நீங்களாம் சந்தோஷப்படணும், கொடுத்து வச்சிருக்கணும் மாதிரி சொல்ல சன் சிரிக்கான். நீங்கள் உங்களுக்கே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிறீங்களான்ட்டு. அப்போ இவர் கேட்குறாரு, நீ இப்போ ஒரு ஆடிஷன் போனில, அதில் செலக்ட் ஆகலை, பட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க இப்போ சன் வந்து ஒரு மேல் லீடுக்கு ஆடிஷன் போயிருப்பான். அது வந்து செலக்ட் ஆகலைனாலும் அவனுக்கு நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது இவன் அப்படியே ஆர்த்தரை பார்த்துட்டு இருக்கானா. மேனேஜர் கேட்குறாரு, நீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள யூஸ் பண்ணி சான்ஸ் எடுத்துக்கலாம் தானேன்ட்டு. பட் சன் சொல்லிடுறான், இல்லை அவனுக்கு அப்படிலாம் வாங்கி கொடுக்கறது பிடிக்காதுங்கிற மாதிரி. அப்போ மேனேஜரும் கிண்டல் பண்ணுறதுமா, மேபி அவர் உன்னை தனக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறார் போலன்னு சொல்ல சன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்க்குறான். அப்போ இவருமே ஒன்றுமே இல்லையே, நான் ஒன்றும் சொல்லையேங்கிற மாதிரி அவர் எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜேயுமே சன்னை பார்க்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு, சிரிக்கிறாங்க. பட் சன் வந்து அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட இவன் அப்படியே ப்ரெஸ்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கை கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சன்னும் மேனேஜரும் போய் ஸ்கை கிட்ட பேசுகிறாங்க. யாராவது ஒரு ஃபோட்டோ எடுங்களேன்ட்டு அங்கே இருக்க ஃபேன்ஸ் கிட்ட தான் அவங்க ஃபோன் கொடுக்குறாங்க மேனேஜரு. பட் அந்த ஃபோனை வாங்குறது யாருன்னா நம்ம பக்கீனை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்காயிட்டாங்க. பக்கீனுமே அவன் வேலையை ஃபோட்டோ எடுக்கிறது தானே, அழகாக ஃபோன்லேயே 1 2 3ன்ட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அவன் ஸ்கை கிட்ட ஃபோனை கொடுக்குறான், கங்க்ராட்ஸ்ன்ட்டு. நீ இந்த படத்தை நடித்து முடிச்சிருக்கங்கிறத என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல. அப்போ ஸ்கை வந்து பக்கீனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா அவன் நிறையா அட்வைஸ் பண்ணியிருப்பான்ல இவனுக்கு.
பட் பகினும் எனக்கு ஏன் சொல்கிற, சன்னுக்கும் மேனேஜருக்கும் சொல்லு, ஏன்னா அவங்க தானே உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதோட சன்னை பார்த்து நீ எனக்கு ஃபோட்டோ கொடுத்தில்ல, அதை வந்து நான் இப்போதைக்கு வச்சுப்பேன், நீ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அப்போ சன்னுமே சொல்கிறான் அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாதுன்ட்டு. அப்போ மேனேஜர் பார்க்குறாரு, இருங்க இருங்க இது எப்போ நடந்துச்சுன்னு அவர் சாகாக பக்கின்னு சொல்கிறான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் முதல்ல ஸ்கை வச்சு எடுத்தாங்கல்ல, சன் கூட நடிச்சிருப்பான்ல, அந்த டேரக்டர் வந்து சன் கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக இன்னொரு ஷார்ட் மூவி எடுக்க போகிறாங்களாம். அந்த படத்துக்கு சப்போர்ட்டிவ் மேல் லீடாக வேணுமாம்மா, அதுக்கு சன் செட் ஆவான், ஸோ நீ டைம் கிடைச்சா அதுக்கு ஏற்றுக்கிறியான்னு கேட்க. அப்போ மேனேஜர்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, ஓ மை காட்னு சொல்லிட்டு அவங்க சன்னை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ டேரக்டருமே ஓகே பாய், நம்ம இப்போ அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்க. அப்போ சன் வந்து தூரத்தில் பார்க்குறான், அங்கே டூவோ நின்றுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் டூவோ கூட அவன் பேச போகிறான். நீ எப்படி இருக்கங்கிற மாதிரி கேட்க, டூவோ சொல்கிறான், இருக்கேன், என்ன சாகலை அவ்வளோதான்ட்டு. அதோட அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கள, அந்த வீடியோவும் லொக்கேஷனும் நீங்கள் தான் அனுப்புனதா சொன்னாங்க, அதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல. சன் சொல்கிறான், நான் அதை உனக்காக மட்டும் பண்ணலன்ட்டு, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்லன்ட்டு. அப்புறம் இவன் சொல்கிறான், வேவ் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வேவ் பேர் தான் வெளியே வந்திருக்கும்ல, ஸோ அதுக்கப்புறம் வேவ் எங்கே இருக்கான்னு இவனுக்கு பிடிக்கவே முடிஞ்சிருக்காது. பட் இப்போ தான் அவனுக்கு வேவ் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவன் இத்தனை நாள் போலீஸ் கிட்டேருந்து ஓடி இருப்பான் போல. அவன் போதை பழக்கம் ஓவராகி அவன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டதா இப்போ சொல்ல. இதை கேட்டு சன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். சரி நீ இப்போ எப்படி இருக்கான் அந்த மாதிரி கேட்கும்போது வேவ் இது டூவோ சொல்கிறான், இருக்கேன், இப்போ கொஞ்சம் வாழ்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ரிவெஞ்செல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, வாழ்கிறதே பெருசு, அட்லீஸ்ட் வாழ்கிறதா ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ நினைக்கும் போது எனக்கு அந்த விஷயம்லாம் ஒரு மேட்ராகவே தெரியல, வாழ்க்கை அப்படியே போய் தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சோகமாக போகிறான். ஏன்னா இதனால் இவனுக்குமே தான் பாதிப்பு வந்திருக்கும் போல், இவனை பற்றி தானே வெளியே தெரிஞ்சிருக்கும். ஸோ சன் வந்து அவங்ககிட்ட சாரி சொல்ல டூவை பார்க்குறான், நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க, இந்த தப்பு நீங்கள் மட்டும் செய்யல. அவன் அப்படியே சோகமாக போக சன் அவனை பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் சன் ஸ்கை மேனேஜர் இவங்க எல்லாருமே டின்னர் வந்திருக்காங்க. முதல்ல அப்படி தானே வருவாங்க, அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. அப்போ வந்து ஒரு பொண்ணுங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா ஸ்கை வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டான், அதனால் ஸ்கை கூட வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்ல மேனேஜர் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து சன்னுக்கு ஒரு கால் வருது, யாருன்னா அந்த கடன் வாங்கியிருப்பாங்கள்ல, அந்த கடன் கொடுக்குற ஆள், அவன் தான் கூப்பிட்டு, நீ என்ன ஆள் அனுப்பிச்சிருக்க, அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவன் எந்த வேலையை தான் உருப்படியாக செய்வானோ, இப்போ கூட கடைசியாக ஒன்று நடந்துச்சு, அதை உனக்கு அனுப்புகிறேன் பாருன்னு சொல்ல. என்னன்னா பேங்க்கை தான் சொல்கிறாங்க, பேங்க்கிட்ட அவன் கார்டு கொடுத்துருப்பான்ல, அந்த கார்டு வந்து இந்த கடன்காரனை அவனை பார்க்க போகிறதுக்கு தான் கொடுத்துருப்பான் போல். ஸோ இப்போ பேங்க்கோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த லைவ்லலாம் மோசமாக இதில் வீடியோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக மாறிட்டான். இதை பார்க்கும்போது சன்னுக்கே கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ சன்னோட வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறான்னா, இந்த 5 வருஷத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எப்பயுமே பேங்க்கை பற்றி நினைக்கிறேன், என் பேரை எடுத்துக்கிட்ட ஒரு ஆளான்னு சொல்ல. அப்படியே பேங்க்கோட நிலைமையை காட்டுறாங்க. அவன் இந்த மோசமாக ரொம்ப கேவலமாக வீடியோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடிச்சிட்ருக்கான். அப்படியே சன்னோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறான், புதுசாக ஒரு ஆளாக மாறுறது கஷ்டம்தான், பட் தன்னை பற்றியே நல்லா புரிஞ்சுக்கிறது இன்னுமே கஷ்டம்னு சொல்ல. அதோட அங்கே பேங்க்கோட நிலமை, அவன் இதுக்கு முன்னாடி சன் கஷ்டப்பட்டிருப்பான்ல, அது எல்லாமே இப்போ அவனுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஸோ சன் வந்து இப்போ குட் லக்குன்னு சொல்லிட்டு மாடியில் நின்று தான் தனியாக யோசிச்சு பார்த்துட்ருக்க. அப்போ ஜே வரான், என்ன கீழே குதிக்க பிளான் போட்டுட்ருக்கேன்ட்டு, வேணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா தள்ளி விட்டான்னு கேட்க. அப்போ சன் பார்க்குறான், இல்லை சப்போஸ் நீ அப்படி பிளான் போட்டின்னா நான் தான் உன்னை தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போயாச்சும் எனக்கு ஃப்ரீடம் கிடைக்குமே சொல்ல. ஜே சொல்கிறான், ஓ அப்படின்னா ஒத்துக்கிறியா, உன் ஃப்ரீடம் வந்து இப்போ உங்ககிட்ட இல்லை, ஏன்னா நீ மொத்தமாக எனக்கு தான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல. அப்போ சன் சிரிக்கிறான். அப்போ கூட ஜே வந்து ஒரு நாட்டோட கேபிட்டல் பற்றி தான் கேட்குறான். ஆக்சுவலாக இதே கொஸ்டினை அவன் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருப்பான், பட் அப்போ வந்து சன் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சுல, ஸோ அதே கேள்வி இப்போ கேட்க இப்போ சன் வந்து கரெக்டாக தான் பதில் சொல்கிறான். ஸோ ஜே உடனே அந்த நாட்டுக்கு தான் நம்ம போக போகிறாங்கிறான். அதை கேட்டோன்னு சன் ஷாக்காயிடுறான். ஆமாம், இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பில், பட் இது கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இவன் குன்திக்கே டஃப் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் சிகரெட் வேணுமான்னு சொல்லிட்டு இவன் காட்ட, பட் அதில் ஏதோ பேப்பராக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ சன் பார்க்குறான், நீ இதெல்லாம் எப்பயும் நிறுத்திட்டேன்னு நினச்சேன்ட்டு. அப்போ ஜேயுமே, ஆமாம், ஏன்னா நீ தான் இப்போ பண்ணுறது இல்லைல்ல, ஸோ நான் தனியாக அப்படி பண்ண விரும்பலை, அதனால தான் நிறுத்திட்டேங்கிறான். அப்போ சன்னுமே,
சரி பேசாம இதெல்லாம் போய் நீ விக்கலாம்ல 2 பாட்டுக்கு யாருக்கிட்டயாச்சும் விக்கலாம்லன்னு சொல்ல, ஜெய் சொல்றான், "இல்ல என்னோட மிஸ்டர் 2 பாட் நீ ஒருத்தன் தான்" சொல்ல, அப்ப சன்னுமே சிரிச்சுட்டு, "ஆமா டம்மி, என்னோட ஒன் அண்ட் ஒன்லி டம்மி நீ மட்டும் தான்" சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போறான். பட் ஒரு நிமிஷம் நின்னு சிரிச்சுட்டு அவன் திரும்ப வந்து ஜெய்ய கிஸ் பண்றான். இதோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ராமா போனதே தெரியல. ஏன்னா 10 வாரம் அதுக்குள்ள போயிருச்சாங்கிற மாரி தான் இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது நான் கதைய பத்தி எதுவுமே தெரியாம தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால போட்டேன். பட் போக போக ரொம்பவே இந்த கதை கூட அட்டாச் ஆவோம்ல. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து 1 வாரம் எபிசோடுக்கு வெயிட் பண்ணணுமா? அந்த மாரி எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இதுல வர எல்லா கேரக்டர்ஸுமே பிடிக்கும். முக்கியமா இந்த கேரக்டர்ஸ் ட்ராமால இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க ரியல் லைஃப்ல நெறைய ஃபன் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே பார்த்து எனக்கு எல்லாருமே ரொம்ப புடிச்சிருச்சு. இதுல என்னோட ஃபேவரைட் கேரக்டர்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு செலக்ட் பண்ண தெரியல. ஏன்னா எனக்கு ஜேயும் ஒரு விதத்திலே பிடிக்கும். ஜே வந்து ரொம்ப கூலா, ரொம்ப கெத்தா இருப்பான். அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் சன்கிட்ட வந்து அவன் ரொம்ப சாஃப்ட்டா மாறிருவான். அது ரொம்ப பிடிக்கும். மத்தபடி சன்ன கேட்டீங்கன்னா, அவனோட கியூட்னஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சன் முதல்லலாம் சிரிக்கவே மாட்டான். பட் மேனேஜர், ஸ்கை, ஆர்தர் அவங்கனால தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் அ ஜெயோட அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களுமே சன்ன நல்லா சிரிக்க வைப்பாங்க. அவங்களோட பாண்ட் வந்து உண்மையாலே நல்லாயிருக்கும். அது அவ்வளோக்கும் நம்மள நெறையா சீன்ல காட்டலனாலும், பட் அவங்க பாண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கை, சன் உண்மையாலே ஒரு அண்ணன் தம்பியாட்டம் இருக்கும். முக்கியமா கஜுன்னு சொல்லப்போனா, அவர மாரி ஒரு மேனேஜர் கிடைச்சிட்டா வேலை செய்ற இடத்துல கஷ்டமே இருக்காது. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ். அவங்க 3 பேரோட பாண்ட். சன், ஸ்கை, மேனேஜர் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எனக்கு மேனேஜர் கிட்டயும், ஸ்கை கிட்டயும் பிடிக்கும். பக்கீன பத்தி சொல்லவே வேணாம். பக்கீன் என்ட்ரி குடுத்தாலே நம்ம கண்ணு அவர் மேல தான் இருக்கும். அவ்ளோ கூலா நடிப்பாரு அந்த ஆக்டிங் பண்ணும்போதெல்லாம். அந்த கேமரா முன்னாடி வச்சுட்டாலே அவ்ளோ கூலா இருப்பாரு. ஸோ ஓவராலா சொல்லப்போனா, எனக்கு இந்த ட்ராமால வர எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ராமாவும் பிடிச்சிருக்கு. உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த 10 வாரம் சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாரி தானே தெரியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.